सदाशिवसमारम्भां दक्षिणामूर्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा. கன்னியாகுமரி கடம்பன் பல்வேறு நிறங்களில் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த அதிசயத்திற்கான வரலாற்று காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் இந்த காணொளியை காணுங்கள். பார்வதி தேவி கன்னியாகுமரியில் சிவபெருமானை மணப்பதற்காக கடும் தவம் இருந்தார். தேவியின் கடும் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தேவிக்கு காட்சியளித்தார். பிரியசகி, உன் தவத்திற்கு வெற்றினை கண்விழித்து என்னை பார்ப்பாயாக. தேவரே, தாம் எம்மை மணந்து கொள்ள வேண்டும். தம்மை தவிர யான் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். பிரியமானவரே, கவலைப்படாதே, நான் உன்னை மணந்து கொள்கிறேன். உனக்கு ஆசி வழங்குகிறேன். நாரதர் சிவபெருமானிடம் சென்று, தேவாதி தேவா, தங்களின் திருமணம் சாதாரண திருமணமாக இருக்கக்கூடாது. என்றளவும் உலகம் பேசும் திருமணமாக இருக்க வேண்டும். நாரதரின் மன ஓட்டத்தை தெரிந்து கொண்ட சிவபெருமான், கலகப்பிரியனே, அதற்கான வழிமுறையும் நீயே கூறிவிடு. பரமேஸ்வரா, தங்களின் திருமணம் அருணோதயத்திற்கு முந்தைய பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்க வேண்டும். தாங்கள் சீர்வரிசையாக கண்ணில்லா தேங்காய், காம்பில்லா மாங்காய், நரம்பில்லா வெற்றிலை, கனியில்லா கரும்பு, இதிலில்லா மலர் ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். நாரதரே, உமது யோசனை சிறப்பாக உள்ளது. அவ்வாறே செய்கிறேன். நாரதர் கூறிய சித்திரமான சிதன பொருட்களை தயார் செய்த சிவபெருமான் சுசீந்திரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்டார். வழியில் வழுக்கம்பாறை என்னும் இடத்தில் நாரதர் சேவல் உரிமம் கொண்டு கூறினார். இறைவா, அருணோதயம் நிகழ்ந்து விட்டது போல. எனவே நாம் இன்று சென்று நாளை வருவோம். நாரதரின் நாடகத்தை அறிந்திருந்த சிவபெருமான் சுசீந்திரம் திரும்பினார். இதனால் திருமணம் நின்று போனது. இதை அறிந்த பார்வதி தேவி கோபம் கொண்டார். திருமணத்திற்கான வைக்கப்பட்ட மங்கள பொருட்கள் அனைத்தையும் கடலில் தூக்கி எறிந்தார். அவை அனைத்தும் மணல்களாக மாறின. அவையே இன்றும் பல வண்ண மலர்களாக காணப்படுகின்றன.